ட்ரீம்ஸ் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹோம்மேட் கீ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆடை சேர்த்து வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதை கூட நம்ம சொல்லலாம் மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஹோம்மேட் கீ அப்படி சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கிச்சனை சிங்கை நீட்டாக வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். மெயின் ஃபஸ்ட்டு ரூலே அதுதான். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். பல்ஸில் ஐஸ் க்யூப்பு போட்டு பல்ஸில் வச்சு 2 அடி அடிக்கணும். அடிக்கும் போது இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை இப்படி எடுத்து பார்த்து திரட்டி எடுக்கும் போதே அழகாக அப்படியே திரண்டு வரும். அதை நம்ம தண்ணியில் கழுவுறதுக்கு இது பண்ணுவோமா. ஃபஸ்ட் டைம் எடுக்கும் போதே நம்ம ஐஸ் க்யூப் போட்டிருக்கிறதுனால அது ஐஸ் வாட்டரில் தான் நம்ம எடுக்கும் போது வரும். அப்போ நம்ம அந்த தண்ணியை வச்சு எல்லா ஆடைகள்லையுமே இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் 2-3 தடவை அதை கண்ணாடி பதம் தண்ணி வர்ற அளவுக்கு நம்ம அதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும். உங்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஃபஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணும்போது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுது. அப்புறம் எடுக்க செம்மையாக வந்துட்டு. அதுக்கு நம்ம தனியாக வெந்நியும் வச்சுக்கணும் இந்த பாத்திரங்களெல்லாம் கழுவுறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி க்ளீனாக எடுத்து முடிச்சுட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக சிங்கில் போட்டு வெந்நியை ஊற்றி தான் நம்ம அதை க்ளீன் பண்ணோம். அப்போனா ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிரும். பாருங்கள், செம்மையாக திரண்டு வருது. இந்த மாதிரி ஈஸியாக அதோட ஆடை எடுக்கும்போது ஒரு நல்ல பாலை காய்ச்சி டெய்லி எடுக்கிற ஆடை நம்ம பதமாக எடுக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு எடுத்துக்கக்கூடாது. பால் காய்ச்சும் போது கரெக்டாக ஆடை எடுத்து வச்சோம்னா அது ஒரு 2 or 3 months இருந்தாலுமே பர்ஃபெக்டான இது வரும். அதே போல் இந்த 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 தண்ணி இருக்குல்ல, இதை வச்சு நம்ம மோர் குழம்பு மாதிரியும் பண்ணலாம். இதுவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் செகண்ட் டைம் வாஷ் பண்ணி எடுக்கிறேன். செகண்ட் டைமில் எவ்வளோ கிளியராக கிடைக்குது பாருங்கள். இனி ஒரு டைம் வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாக திரண்டு ஒரே இதாக வரும். இது செகண்ட் டைம் வாஷ் பண்ண வாட்ரு. இதுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்ம க்ளீன் பண்ணும்போது செம்மையாக திரண்டு சூப்பராக வரும். எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது, நம்ம இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாராலையும் முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளாம் பண்ணும்போது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸும் இது பண்ணலாம். ஈஸியான வழி தான். இப்போ நெக்ஸ்ட் இது 2வது வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணது. இன்னொரு தடவை 3வது தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணும்போது இன்னும் சூப்பராகிடும். இதை விட தண்ணி இன்னும் கிளியர் ஆயிரும். நான் காட்டுறேன் பாருங்கள். 3வது தண்ணி ஊற்றும் போது அப்படியே சூப்பராக ஃபுல்லாக திரண்டு வருது பாருங்கள். எனக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. வீடியோ எடுக்கும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அதே ஃபீலிங் தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் வரும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நெய் காய்ச்சணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இப்படி எடுத்த வெண்ணெயை மட்டும் தனியாக வச்சுட்டு மீதி எல்லா பக்கத்தில் உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வெந்நியை எடுத்து அதில் ஊற்றி நம்ம கழுவுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம நெய் காய்ச்ச ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த வெண்ணெயை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த தண்ணிங்களெல்லாம் ஊற்றிட்டு கழுவுறதுக்கு போட்டுடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி எவ்வளோ கிளியராக வந்துருக்கு பாருங்கள். இந்த பதம் வரைக்கும் நம்ம கழுவுனா போதும். இப்போ இந்த மீதி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு போட்டுட்டு அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நெய் காய்ச்சறதுக்கு. இப்போ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன்னா இப்போ நெய் காய்ச்ச போகிறோம். இது மிக்ஸியும் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். அதை ஓரமாக வச்சுட்டு நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம அதில் ரெடி பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பராக நெய் இதாகி வரும். ஆனால் என்ன, சமையல் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையை செய்யும்போது இந்த வேலை மட்டும்தான் செய்யணும். அப்படி தான் நெய் காய்ச்ச முடியும். அதுதான் ரூல் நம்பர் 2. அதை நம்ம வச்சுக்கணும். அந்த டைமில் நம்ம பிள்ளைங்களுக்கு டின்னர் கொடுக்குறது எந்த வேலையாக இருந்தாலும் அதையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ப்ளசண்ட்டான டைமாக இதை வச்சுட்டு நம்ம காய்ச்சணும். இப்படி மெதுவாக காய்ச்சிட்டே இருக்கணும். நல்லா அது திரண்டு வர்ற வரைக்கும் காய்ச்சணும். இப்போ இந்த கேப்பில் கொஞ்ச நேரம் அது நுர கொட்டி வர்ற வரைக்கும் நம்ம அந்த மீதி இருக்கிற பாத்திரத்தை கழுவிடலாம். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட சிரமப்படாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா செம்மையாக வரும். பாருங்கள், அது நல்லா நுர கொட்டி நுர அடங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அதுக்கப்புறம் நாங்கள் விடாமல் கிண்டணும். இது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆகிட்டு உடனே நான் என்ன பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினோன்னே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கருவேப்பிலையை மோரில் துவைச்சி அதை உள்ளே போடுறேன். உள்ளே போட்டாச்சுன்னா அது அப்படியே நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வச்சுட்டு நம்ம அந்த கருவேப்பிலையை பூவா கூட மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டேன். திரும்ப ஆன் பண்ணிவிட்டு நல்லா அதை மொறு பதத்துக்கு வர மாதிரி எடுத்தேன்.
எடுத்துகிட்டு இப்போ மேலே உள்ளது இருக்கு இல்லையா, அந்த நெய்யை வடிகட்டி நம்ம வச்சுக்கலாம். கீழே இருக்கும் இல்லையா அந்த ஆடையோட மீதி இது, அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை பிள்ளைங்களுக்கு சாதத்தில் போட்டு கொடுக்கலாம். நான் அது உங்களுக்கு தனியாக பிரிச்சுட்டு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கா. இந்த முருங்கைக்கீரைக்கு பதில் கருவேப்பிலை போட்டிருக்கேன். முருங்கைக்கீரை போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் போட்டேன். இப்போ வந்து இந்த கருவேப்பிலை இது இருக்குது இல்லையா, இதை எடுத்து போட்டு நம்ம சாதத்தில் விரவி சாப்பிட்டாலும் அற்புதமாக இருக்கும். நான் சாதத்துலேயே விரவி சாப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நெய்யை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை நல்லா வடிகட்டி ஆற வச்சு இது பண்ணிட்டேன். அதில் உள்ள மீதி வடிகட்டின இதை தான் நான் அந்த சின்ன பாத்திரத்தில் ஓரமாக வச்சுருக்கேன் பாருங்கள். அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சாதத்து கூட அதுவும் லைட்டாக மிளகுத்தூளும் போட்டு கொடுத்தோன்னா அற்புதமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆடையில் எந்த ஒரு விஷயமுமே வேஸ்ட் ஆகலை, செம்மையாக பண்ணிட்டோம். இதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க, செம்மையாக வரும். அப்புறம் எடுத்து பார்த்தா அவ்வளோ அம்சம் நம்ம பண்ணதா அப்படின்றது. இதை டெய்லி நம்ம தோசைக்கு சாதத்துக்கு அப்படி பிள்ளைங்களுக்கு கொடுத்தே நம்ம அதை வந்து காலி பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த பிரியாணி செய்ய எல்லாத்துக்குமே இந்த நெய் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 months இல்லைன்னா 2.5 மாதத்துக்குள்ளார ரெடி பண்ணதில் வந்த கீ தான் இது. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஆல்.